அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை முழு முயற்சியோட தயார்படுத்திட்டு இருப்பீங்க. இன்று காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி குழுவின் சார்பாக மாநில அளவில் இலவச மாதிரி தேர்வு நடைபெற்றது. மாணவர்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் எழுதி பார்த்த எக்ஸாம் மாதிரி தான் உங்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸாமும் இருக்க போகுது. சரிங்களா? அதனால் என்னென்ன தவறுகளையெல்லாம் நீங்கள் இன்றைக்கி எக்ஸாமில் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரி செஞ்சிங்கனாலே வரக்கூடிய தேர்வில் நல்ல ஒரு மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று, திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கூற்று சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா? அடுத்த கூற்று, நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக நீர் சிலந்தியானது நீர்ப்பரப்பின் மீது எளிதாக தவழ்ந்து செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்றுமே சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா? அப்போ நீர் சிலந்தி தவழ்ந்து செல்வது, சரிங்களா, அப்புறம் மழை நீர் கோள வடிவம் பெறுவது, இது எல்லாத்துக்கும் காரணம் பரப்பு இழுவிசை அப்படின்றது தான். அப்போ இரண்டு கூற்றுகளும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சரியான விடை சுருள் விண்மீன் திரள் அப்படின்றது தான். சரிங்களா? சுருள் விண்மீன் திரள் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் நம்ம பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிக்ரோம் அப்படின்றது தான் மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்டது, அதனால் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு கேட்டாலே நீங்கள் நிக்ரோம் தான் போடணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மந்த வாயுக்கள் எந்த தொகுதியை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நவீன தனிம வரிசை அட்டவணையில் 7 தொடர்கள் இருக்கும், 18 தொகுதிகள் இருக்குதும். அதில் மிக சிறிய தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் தொடர். 6வது தொடர் அப்படின்றது மிக நீளமான தொடர். அதே மாதிரி 18 தொடர்லையுமே அதனுடைய சிறப்புகள் இருக்கும். சரிங்களா? அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ மந்த வாயுக்கள் அப்படி இல்லைனா அரிய வாயுக்கள் அப்படின்றது 18வது தொடரில் இருக்கக்கூடியது, நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்றது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமையல் சோடாவுடைய வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சமையல் சோடாவுடைய வேதியியல் பெயர் சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் தவறான இணை எதுனா இந்த யுவாகா விசை அப்படின்றத விண்வெளிகளில் காணப்படும் மிக வலிமையான விசைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது விண்வெளியிலாம் காணப்படாது. சரிங்களா? யுவாகா விசை அப்படின்றது அணுக்களுக்குள்ளார, சரிங்களா, இருக்கக்கூடிய மிக வலிமையான விசை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாரிசெல்லா ஜெஸ்டர் வைரஸ் எந்த நோயினை ஏற்படுத்தும் நோய் காரணியாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் 6வது புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டம்மையும் கொடுத்துருப்பாங்க, 9வது புக்கில் சின்னம்மை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சின்னம்மை அப்படின்றத நம்ம சரியான ஆன்சராக கொடுக்குறோம். தட்டம்மை நீங்கள் போட்டிருந்தாலுமே அதுவும் சரிதான், ஏன்னா ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஏற்படும். சரிங்களா? அப்போ பாருங்களேன், லோயர் ஸ்டாண்டர்டில் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, ஹையர் ஸ்டாண்டர்டில் ஒரு டேட்டா இருக்கும். அப்போ ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா 2 டேட்டா மாறி மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கட்டபொம்மனை தூக்கிலிட்ட வருஷம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேதி 8வது புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 10th புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மாறுபாடுகள் இருக்கும். நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு நம்ம சின்னம்மை அப்படின்றது தான் சொல்கிறோம், ஏன்னா இது 9வது புக்கில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பக்கம் செல்கள் இருக்குது, இந்த பக்கம் புதுப்பிக்கும் காலம் இருக்குது. இது 9th புக்கில் பாக்ஸ் கொஸ்டினில் இருக்கும். சரிங்களா? அந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. தோல் புதுப்பிக்க ஆகக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா 2 வாரங்கள் அப்படி இல்லைன்னா 14 நாட்கள். சரிங்களா? எலும்பு செல் அப்படின்றது புதுப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 வருடங்கள் ஆகும். கல்லீரல் அப்படின்றது உங்களுக்கு 500 நாட்களில் புதுப்பிக்கப்படும். இரத்த சிவப்பணுக்கள் 120 நாளில் புதுப்பிக்கப்படும். சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் ராதிகா ராமசாமின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான ஒரு கூற்று தான். இதுவுமே உங்களுக்கு 10th பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கூற்று பாருங்கள். ராதிகா ராமசாமியின் புகைப்பட தொகுப்புகள் வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ 2 கூற்றுகளும் சரியானது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உட்கரு தான் உங்களுக்கு செல்லின் மூளையாக செயல்படக்கூடியது. சரிங்களா? மைட்ரோகாண்ட்ரியா அப்படின்றது செல்லின் சக்தி நிலையம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுவே ஏடிபி அப்படின்றது செல்லுடைய ஆற்றல் நாணயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பின் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் தஞ்சாவூர் அடிச்சிருவீங்க. சரிங்களா? அது கிடையாது.
கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றது தான் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் சோழர்களுடைய தலைநகராக இருந்தது. சரிங்களா? பிற்கால சோழர்களின் தலைநகரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர். சரிங்களா? இதுவே பண்டைய சோழ அரசு அப்படின்றது உறையூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு சரிங்களா? வித்தியாசம் புரிஞ்சுக்கிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜிட்டல் என்ற செப்பு நாணயத்தையும் டங்கா என்ற வெள்ளி நாணயத்தையும் அறிமுகம் செய்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்டுமிஷ் அப்படின்றவர் தான் அறிமுகம் செய்வார். சரிங்களா? ஒரு ஜிட்டல் அப்படின்றது 3.6 வெள்ளி குன்றின் மணிகள். சரிங்களா? அதே மாதிரி ஒரு டங்கா அப்படின்னு சொல்லும்போது 48 ஜிட்டல் சேர்ந்தது தான் ஒரு வெள்ளி டங்கா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மத்த விலாச பிரகசனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றவர் தான் மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? இவருக்கு பல பட்டப்பெயர்கள் இருக்குது. மத்த விலாசன், குணபரன், விசித்திர சித்தன், சித்திரக்கார புலி அப்படின்லாம் சொல்லி இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. இவர் தான் இந்த குடைவரை கோவில் முறையை அறிமுகப்படுத்துவார். இவருடைய முதல் குடைவரை கோவில் எதுனா மண்டகப்பட்டு குடைவரை கோவில் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புத்த சமய மாநாடுகள் நடைபெற்ற இடங்களை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு புத்த சங்க மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜகிரகத்தில் தான் நடந்திருக்கும். சரிங்களா? யார் நடத்தியிருப்பாங்க? அஜாத சத்ரு அப்படின்றவர் நடத்தியிருப்பார். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இரண்டாவது புத்த சமய மாநாடுன்றது வைசாலியில் நடந்திருக்கும். காலசகோ அப்படின்றவர் நடத்தியிருப்பார். மூன்றாவது புத்த சமய மாநாடுன்றது பாடலிபுத்திரத்தில் அசோகர் நடத்தியிருப்பார். நான்காவது புத்த சமய மாநாட்டை காஷ்மீரில் கனிஷ்கர் நடத்தியிருப்பார். சரிங்களா? கனிஷ்கர் தான் இரண்டாம் அசோகர்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி நம்ம சமுத்திரகுப்தரை சொல்கிறோம். சரிங்களா? சமுத்திரகுப்தருடைய வெற்றிகளை விவரிக்கக்கூடிய கல்வெட்டு எது? அலகாபாத்து தூண் கல்வெட்டு. ஹரிசேனர் அப்படின்றவர் அதை பொறிச்சிருப்பார் சமஸ்கிருத மொழியில். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து கவிராஜா என்ற பட்டத்தோடு அழைக்கப்படுபவரும் சமுத்திரகுப்தர் தான். சரிங்களா? நாணயங்களில் வீணை வாசிக்கிற மாதிரி நாணயங்களை வெளியிட்டிருப்பார் திராணா அப்படின்ற தங்க நாணயத்தில். சரிங்களா? எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவைக்கு தான் பார்த்திங்கன்னா பாஹியான் அப்படின்ற சீன பயணி வந்திருப்பார். சரிங்களா? இவர் தான் குப்தர்கள் ரொம்ப சிறப்பானவராக செயல்பட்டிருப்பார். 9 அறிஞர்களை தன்னுடைய அவையில் வச்சுருப்பார். நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 அறிஞர்களை தன்னுடைய அவையில் வச்சுருப்பார். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காயல் சிறந்த நகரம் என்று கூறிய வெனிஸ் நகர பயணி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்கோ போலோ அப்படின்றவர் தான். சரிங்களா? அப்போ பாண்டியர்களுடைய துறைமுகமான காயல்பட்டினத்திற்கு 2 முறை வருகை புரிந்திருப்பார். சரிங்களா? காயல் எங்கே இருக்குது? இப்போ இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று. நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி வெளியிடப்பட்ட முதல் சுதந்திர பிரகடனம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இல்லைனா திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டு தான். சரிங்களா? இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் தீரன் சென்னமலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தப்பு. மருது சகோதரர்கள் வெளியிட்டிருப்பாங்க. அப்போ 1 மட்டும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு மெயின் எக்ஸாம் எழுதின ஃபீலே கொடுக்கும். சரிங்களா? கண்டிப்பாக கேர்லெஸ் மிஸ்டேக் எங்கெங்கே பண்ணுவீங்க எல்லாத்தையும் கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். 1857 பெரும் புரட்சியின் பொழுது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கானிங் பிரபு அப்படின்றவர் தான் இருந்திருப்பார். சரிங்களா? உங்களுக்கு இதையே பார்த்தீங்கன்னா பெரும் புரட்சியை அடக்கிய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டாலும் கானிங் பிரபு தான். அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் வைசிராய் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கானிங் பிரபு தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜாலியன் வாலாபாக் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் அப்படின்றது பஞ்சாபில் இருக்குது. அமிர்தசரஸ் அப்படின்ற நகரத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். 1862ஆம் ஆண்டு கஜுலு லட்சுமி நரசிம்மு என்பவரால் சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றது தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறான கூற்று. அவர் தான் தொடங்கினார். ஆனால் 1852 தொடங்கியிருப்பார். சரிங்களா? இயற்குழுவா சார் மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா காலத்தால் முற்பட்ட ஒரு அமைப்பு. நம்ம தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் ஒரு சமுதாயத்துக்கான ஒரு சங்கம் இது. சரிங்களா? அப்போ காலத்தால் முற்பட்ட ஒரு சங்கம் அப்படின்றதுனால இதில் கண்டிப்பாக உங்களுக்கு இயர் கேட்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதனால் நீங்கள் அக்யூரேட்டாக படித்து வச்சுக்கணும். அடுத்த கூற்று பாருங்கள். தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு இந்த சென்னை வாசிகள் சங்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான கூற்று. அப்போ 2 மட்டும் சரின்றது தான் சரியான விடை. சரிங்களா? ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் 1 மட்டும் தவறு. சரிங்களா? கொஸ்டினே நல்லா படித்து பார்க்கணும் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகிலேயே மிக அதிக உயரமான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 979 மீட்டர் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று. முதன்மை ஆற்றுடன் இணையும் அனைத்து சிற்றாறுகளையும் நம்ம துணை ஆறுகள்னு சொல்கிறோம். சரி, முதன்மை ஆறு ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னா அது கூட இணையக்கூடிய சிற்றாறுகள்லாம் என்னன்னு சொல்கிறோம்? துணை ஆறுகள் அப்படின்னு சொல்கிறோம்.
கிளை ஆறுகள்னா என்ன? ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து போகக்கூடிய ஆறுகளை நம்ம கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? அடுத்த கூற்று பாருங்க. முதன்மை ஆற்றுக்கு உதாரணம் பவானி ஆறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தப்பு. முதன்மை ஆற்றுக்கு உதாரணம் காவிரி ஆறு. சரிங்களா? காவிரி ஆறுலாம் ஒரு முதன்மை ஆறு தான். ஆனால் இந்த பவானி ஆறுன்றது ஒரு சிற்றாறு. இது வந்து துணை ஆற்றுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இது ஒரு சிற்றாறு வந்து நம்ம காவிரி ஆற்று கூட இணையும். சரிங்களா? அப்போ ஒரு முதன்மை ஆற்று கூட இணையக்கூடிய சிற்றாறு என்னன்னு சொல்லணும்? துணை ஆறுன்னு தான், ஆமாம் துணை ஆறுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? இங்கே முதன்மை ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதன்மை ஆற்றுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வந்து தவறு. அப்போ 1 மட்டும் சரின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சர்வதேச மலைகள் தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 11 தான் சர்வதேச மலைகள் தினம். டிசம்பர் 1 எய்ட்ஸ் தினம், உலக எய்ட்ஸ் தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முக்கியமான கணவாய்களை சரியாக பொருத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இந்தோனேசியாவை பிரிக்கக்கூடிய கணவாய் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 டிகிரி கணவாய் அப்படின்றது தான் பிரிக்குது. சரி, மாலத்தீவையும் மினிக்காயத்தீவையும் பிரிக்கக்கூடியது எதுனா 8 டிகிரி கணவாய் பிரிக்குது. லட்சத்தீவு மினிக்காயத்தீவையும் பிரிக்கக்கூடியது 9 டிகிரி கணவாய் பிரிக்குது. அந்தமான் நிக்கோபர் தீவை பிரிக்கக்கூடியது 10 டிகிரி கணவாய். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கே அமர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொல்கத்தாவில் இருக்குது. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்றுகள் உதவுகின்றன. மாஞ்சாரல் அப்படின்ற காற்று உதவுது. 10th ஒரு புக் பேக் கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று, வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான ஒரு கூற்று தான் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கூற்று பாருங்கள். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வடகிழக்கு பருவக்காற்று ஆகிய 2 பருவங்களிலும் மழை பெறும் பகுதி எது அப்படின்னா கன்னியாகுமரி. நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பருவங்கள்லையுமே மழை பொழிவை பெறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. நம்ம தமிழ்நாடுன்றது தென்மேற்கு பருவக்காற்றுக்கு சாதகமாகவும் வடகிழக்கு பருவக்காற்றுக்கு வந்து பாதகமாகவும் இருக்குது. அதாவது மலை மறைவு பிரதேசமாக இருக்குது. சரிங்களா? வடகிழக்கு பருவக்காற்றுக்கு மழை மறைவு பிரதேசமாக நம்ம தமிழகம் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகளை சரியாக பொருத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாழியாறு நீர்வீழ்ச்சி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தாழியாறு நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஜோக் நீர்வீழ்ச்சின்றது தான் இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி, கர்நாடகாவில் இருக்குது. இதை ராஜாராணி நிலவீழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ராஜாராணி நீர்வீழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நோக்காலி நீர்வீழ்ச்சின்றது மேகாலயாவில் இருக்குது. தடையின்றி கீழே விழக்கூடிய நீர்வீழ்ச்சி. தலக்கோணம் நீர்வீழ்ச்சின்றது ஆந்திராவில் இருக்குது. சரிங்களா? மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அடுத்தது பாருங்கள். மாநில அரசின் 3 முக்கியமான நிர்வாக பிரிவுகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மாநில அரசாங்கத்துடைய 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள்: சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. இதுதான். சரிங்களா? அப்போ ஒரு அரசாங்கத்துடைய 3 முக்கியமான பிரிவுகளாக இதை நம்ம பார்க்குறோம். மாநில அரசுடைய 3 முக்கியமான பிரிவுகளாக இதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள். பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சரத்து பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். ஆர்டிகல் 24 அப்படின்றது 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஆபத்தான வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அப்போ இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று பாருங்கள். ஆர்டிகல் 45 அப்படின்றது 14 வயது வரை நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ 2 கூற்றுகளுமே உங்களுக்கு சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதை வந்து நம்ம தேசிய வருமானத்தோட உண்மை மதிப்பாக சொல்கிறோன்னா நிகர தேசிய உற்பத்தி அப்படின்றது தான் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள உறவுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 9th புக்கில் உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டின் இது கொடுத்துருப்பாங்க. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள உறவுகள் என்னென்ன உறவுகள்னால் சட்ட உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். சரிங்களா? அப்போ நீதி உறவுன்றது தான் தவறாக இருக்குது. சரிங்களா? அப்போ நீதி உறவுன்றது தான் தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜ்யசபையில் 12 உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர். ராஜ்யசபையில் 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு படி ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகபட்சமாக எத்தனை இருக்க வேண்டும் அப்படின்னா 500க்கு மிகாமல் இருக்கணும். சரிங்களா? 500க்கு மேலே போயிடக்கூடாது. அதிகபட்சமே 500 தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திட்டக்குழுன்றது மார்ச் 15, 1950 அன்று ஜவஹர்லால் நேருவால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கரெக்டு தான். சரிங்களா? திட்டக்குழுன்றது 1950 ஏற்படுத்தப்படுது. அடுத்த கூற்று பாருங்கள். 2015 ஜனவரி 1 அன்று திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படின்றது கொண்டு வரப்படுது. சரிங்களா? நிதி ஆயோக், மதியுரை கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி ஆயோக் கொண்டு வரப்படுது. அப்போ இதுவுமே சரிதான். சரிங்களா?
அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகளை தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையால் நிறுத்தி வைக்க முடியும். மற்றபடி உச்சநீதிமன்றம் விரும்பினாலோ பிரதம மந்திரி விரும்பினாலோ நிறுத்தி வைக்க முடியாது. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் உங்களுக்கு அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளது. அப்போ இருக்கிறது எல்லாமே யூனியன் பிரதேசங்கள் தான். இதில் டெல்லியில் மட்டும்தான் ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்றது இருக்குது. டெல்லின்றது ஒரு மாநிலம் இல்லை, ஆனாலுமே அங்கே வந்து உயர்நீதிமன்றம் இருக்குது. உச்சநீதிமன்றமும் எங்கே இருக்குது? டெல்லியில் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பவானி தேவி அப்படின்றவங்க வாழ்வீச்சு கூட தொடர்புடையவங்க. இங்கே குத்துச்சண்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் பொருந்தாத இணை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியா ரஃபேல் விமானங்களை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்தது அப்படின்னா ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கினுச்சு. சரிங்களா? ரஃபேல் விமானங்கள் ரொம்ப முக்கியம்பா இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் ராக்கெட் பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிது கதால் ஸ்ரீவஸ்தா அப்படின்றவங்க தான் இந்தியாவுடைய ராக்கெட் பெண்மணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், இஸ்ரேலுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெருசலேம் அப்படின்றது தான் இஸ்ரேலுடைய தலைநகர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சூரிய வம்சம் நினைவலைகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிவசங்கரி அப்படின்றவங்க தான் சூரிய வம்ச நினைவலைகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். சரிங்களா? இதுக்கு வந்து சரஸ்வதி சம்மன் விருது கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், யாருடைய பிறந்த நாளினை தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமராஜருடைய பிறந்த நாளை தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கலைஞர் நினைவு மருத்துவமனை எங்கே அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிண்டியில் தான் அமைய உள்ளது. சரிங்களா? இப்போ வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கே அமைஞ்சிருக்கு? மதுரையில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், துலுக்கர்பட்டி அகழ்வாய்வு தளம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உளவியலில் மொழித்திறன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், செங்கற்பட்டு அப்படின்றது ஒரு மருவு பெயரை கொண்டு உள்ளது. அது எந்த மருவு பெயர் அப்படின்னா செங்கை அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ கோயம்புத்தூர் அப்படின்றத கோவைன்னு சொல்கிறோம். சரி, அந்த மாதிரி செங்கற்பட்டுடைய மருவு பெயர் என்ன? செங்கை அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஈதல் அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் என்னன்னா ஏற்றல் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது, இதில் தான் சந்திப்பிழை இல்லை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சரியான அகரவரிசையை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கரம், காட்சி, குருவி, கோட்டை, இதுதான் வந்து உங்களுக்கு சரியான அகரவரிசையில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டூ அப்படின்னா உங்களுக்கு தூய்மை அப்படின்றது தான் பொருள். சரிங்களா? தூய்மை அப்படின்றது தான் பொருள். அடுத்து நம்ம சைக்காலஜி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், தனி வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கலாமா? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும், PNR/100 அப்படின்னு சொல்லி. இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 5000 × 5 × 10 / 100 அடித்து போட்டிங்கன்னா கிடைக்குது 2500 அப்படின்றது கிடைக்கும். 2500 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன, அதனுடைய முகமதிப்புகளுடைய கூடுதல் 4க்கு சமமாக இருக்கிறதுக்கான நிகழ்வுதகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 2 பகடைகள் உருட்டப்படுதுன்னா 6², அப்போ 36. சரிங்களா? இதில் முகமதிப்புகளுடைய கூடுதல் வந்து 4க்கு சமமாக இருக்கணும். அப்போ அதுக்கு வாய்ப்பு பாருங்கள், 1,3, 3,1, 2,2 இந்த 3 வாய்ப்புகள் தான் இருக்குது. சரிங்களா? இதை கூட்டினா மட்டும்தான் நமக்கு 4 கிடைக்கும். அப்போ 3/36 அடிச்சிங்கன்னா 1/12ன்றது ஆன்சர். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தப்பாக இருக்குப்பா, அதனால் அட்டன் பண்ணாலே கிரேஸ் மார்க் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், ஆட்கள் நாட்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 4 நாளில் முடிக்கிறாங்களாம். ஏ மட்டும் ஒரு வேலையை வந்து 12 நாளில் முடிக்கிறாங்களாம். அப்போ பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். சரிங்களா? பியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 1/12 அந்தாண்ட கொண்டு போயிட்டிங்கன்னா 1/4 - 1/12ன்றது கிடைக்கும். சரிங்களா? 1/b நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 4க்கும் 12க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 12 கிடைக்கும். 4 வந்து 12ஆல் அடித்தோம்னா 3 முறை. 4 3 12, 12 வந்து 12ஆல் அடித்தோம்னா 1 முறை. அப்போ 3ல் வந்து 1 போயிடுச்சுன்னா 2/12 அடிச்சிங்கன்னா 1/6ன்றது ஆன்சராக கிடைக்கும். அப்போ பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் அந்த வேலையை? 6 நாளில் முடிப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திட்ட விளக்கத்தின் ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ மாறுபாட்டு கெழு இன்ட்டு கூட்டு சராசரி / 100 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏ அடுத்தது பி கொடுத்துருக்காங்க, பிக்கு அடுத்தது டி கொடுத்துருக்காங்க, டிக்கு அடுத்தது ஜி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து பாருங்களேன், ஏவிலேருந்து பி அப்படின்னு சொல்லும்போது +1 பண்ணியிருக்காங்களா. அடுத்து பியிலேருந்து டி அப்படின்னு சொல்லும்போது +2, அடுத்தது +3.
அடுத்து ப்ளஸ் 4 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? கே கிடைக்கும். அப்போ கே தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு சங்கேத மொழியில் ஆரஞ்சை வெண்ணெய் எனவும், வெண்ணெயை சோப்பு எனவும், சோப்பை இங்கு எனவும், இங்கை தேன் எனவும், தேனை ஆரஞ்சு என்றும் அழைத்தால் கீழ்கண்டவற்றுள் எதை வந்து துணி துவைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. துணி துவைக்கிறதுக்கு சோப்பை பயன்படுத்துகிறோமா? சோப்பை என்னன்னு சொல்கிறாங்க? சோப்பை என்னன்னு சொல்கிறாங்க? இங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சோப்பு வந்து இங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்னு இருக்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து இந்த நம்பரை வச்சு இந்த நம்பர் வர வச்சுருக்காங்க. அது எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாம் ஒரே ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த 5, 6, 4 இது எல்லாத்தையும் பெருக்குங்க. 5 × 6 × 4 இது எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 120 கிடைக்குதா? 120 கிடைக்குது. டிவைடட் பை 10 போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 கிடச்சிரும். அதே மாதிரி 6 × 7 × 5 இதெல்லாம் பெருக்குங்க. இதெல்லாம் பெருக்குன்னு என்ன கிடைக்கும்? 210 கிடைக்குமா? டிவைடட் பை 10 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 21 கிடச்சிருது. அதே மாதிரி 4 × 8 × 10 இதை பெருக்குங்க. 320 கிடைக்கும். சரிங்களா? அதை 10ஆல் வகுத்தாக்கா உங்களுக்கு 32 கிடைக்கும். அப்போ 32 தான் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேறுபாட்டை கண்டறி அப்படின்னு இருக்காங்க. கீழே வந்து 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் வேறுபட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இதை வந்து குழம்பி ஆளுக்கு ஒன்று யோசிச்சு போட்டிருப்பீங்க. இதுக்கு சரியான விடை வந்து சணல் கயிறு அப்படின்றது தான். ஏன்னா ஊசியை வந்து நூலில் கோக்கலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, சணலை கூட நான் ஊசியில் கோத்து நான் வந்து தப்பேன் சார் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாது. இது ஒரு லாஜிக்கில் வச்சுருக்காங்க. அப்போ ஊசியை வந்து நூலில் கோத்து துண்டை வந்து நம்ம தைக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ஒரே இதில் வரும். ஆனால் சணல் கயிறுன்றது நம்ம வேறு ஏதாவது ஒன்று கட்டுறதுக்கு பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. இது ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்தில் இருக்குது. இதை அப்படியே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சில கொஸ்டின் அப்படி தான், நம்ம ஒரு லாஜிக்கில் யோசிப்போம், கொஸ்டின் எடுத்தவங்க ஒரு லாஜிக்கில் யோசிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட்டர் அப்படின்றத XBUFS அப்படின்னு சொல்லி சொன்னால் பப்ளிக் அப்படின்றத என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஒரு கடிகாரம் 4:30 மணியை காட்டுது. சரிங்களா? ஒரு கடிகாரம் 4:30 அப்படின்ற மணியை காட்டுது. அப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரு கடிகாரம் 4:30 மணியை காட்டுது. பெரிய முள் கிழக்கு நோக்கி நின்றால் சிறிய முள் எந்த திசை நோக்கி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சரியாக வச்சுருக்கிறோம். 4:30 மணினா இங்கே தான் இருக்கும் சிறிய முள், பெரிய முள் இந்த பக்கம் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய முள் கிழக்கு நோக்கி இருந்தால், கிழக்குனாக்கா இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த சின்ன முள் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த திசையில் தான் இருக்கும். சரிங்களா? வடகிழக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு மனிதரை பார்த்து தீபக் கூறுகிறார், அவருடைய ஒரு சகோதரர் என்னுடைய மகனின் அப்பாவின் அப்பா எனில் அந்த மனிதர் தீபக்குக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த மனிதர் தீபக். சரிங்களா? பாருங்கள், அந்த மனிதர் தீபக் மகன் இப்படி தான் வரும். சரிங்களா? இப்படி தான் வரும். அப்போ அது யார்? தீபக்குக்கு அந்த மனிதர் என்னது? தந்தை அப்படின்றது தான். சரிங்களா? அந்த மனிதர் யார்? தந்தை, தீபக்குடைய தந்தை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரீட்டாவை விட அனிதா வந்து உயரமானவர். சரிங்களா? ரீட்டாவை விட அனிதா வந்து உயரமானவர், ஆனால் சுபாவை விட உயரம் குள்ளமானவர். சரிங்களா? ரீட்டா சரிதாவை விட உயரமாக உள்ளார், சுபா கார்த்திகாவை விட உயரமாக இல்லை எனில் யார் அதில் உயரமானவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் கார்த்திகா அப்படின்றவங்க தான் உயரமானவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீர் நிலம் தவளை. சரிங்களா? இது நிறைய பேர் வேறு விதமாக யோசிச்சிருப்பீங்க. நிறைய பேர் இதை வந்து ஆன்சர்னு போட்டிருப்பீங்க. இது ஆன்சர் கிடையாது, இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. சரிங்களா? நீர் நிலம் தவளை. தவளை வந்து நீர்லேயும் வாழும், நிலத்திலையும் வாழும். அப்போ இடையில இருக்கிற சென்டர் என்ன சார்லாம் சொல்லி கேட்காதீங்க. இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீ ஒரு வரிசையில் முன்னிருந்து 6ஆவதாகவும் பின்னிருந்து 6ஆவதாகவும் இருக்கிறாய் என்றால் அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை நபர்கள் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்னாடி இருந்து 6ஆவதாக இருக்கிற, பின்னாடி இருந்தும் 6ஆவதாக இருக்கிற. அப்போ இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6 கூட்டினா 12. இந்த பக்கம் 6ஆவது, இந்த பக்கம் 6ஆவது, 2 முறை 1ஐயே நீ கூட்டியிருக்க. அப்போ -1. அப்போ 11 தான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பை சார்ட் கொடுத்துருக்காங்க. பிருந்தா வந்து பல்வேறு பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களை வந்து பை சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அப்போ எந்த பாடத்தில் குறைவான மதிப்பெண்ணை பெற்றுள்ளால் பிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், பை சார்ட்டை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்பலாம் யோசிக்காதீங்க. மேக்ஸில் தான் அவங்க வந்து ரொம்ப குறைவான மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கணித பாடத்திற்கும் அறிவியல் பாடத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கணித பாடத்திற்கும் அறிவியல் பாடத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? 60 - 40 எவ்வளோ? 20 அப்படின்றது தான் ஆன்சர். சார் ரொம்ப எளிமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்காதீங்க. இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், பை சார்ட் பாருங்கள். பிருந்தா பல்வேறு பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். பிருந்தா எந்த பாடத்தில் குறைவான மதிப்பெண்களை பெற்றுள்ளாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
அப்படியே பை சார்ட்டை பார்க்குறீங்க, ஆன்சர் பண்ண போகிறீங்க. இதில் இருக்கிறதுலே கம்மியானது எது? 40 அப்படின்றது தான். அப்போ மேக்ஸ் பாடத்தில் தான் 40 மதிப்பெண்கள், ரொம்ப குறைவான மதிப்பெண்களை பிருந்தா வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கணித பாடத்திற்கும் அறிவியல் பாடத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், 40 60 60 மைனஸ் 40 அப்படின்னா 20 தானே வேறுபாடு. அப்போ 20 அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எந்த 2 பாடங்களுக்கு இடையான வேறுபாடு மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ பாருங்கள், கணிதத்திற்கும் அறிவியலுக்கும் இடையே தான் வேறுபாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ கணிதம் அறிவியல்ன்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அப்போ இந்த பை சார்ட்டை வச்சு தான், இந்த ஸ்பீடு டயக்ராம் வச்சு தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க, இருசக்கர வாகனத்துடைய வேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், 40, அடுத்தது 80, அடுத்து 120, 160 அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அப்போ 80லேருந்து 40 நீங்கள் கழிச்சிட்டாலே உங்களுக்கு 40 தான் கிடைக்கும். அப்போ மணி நேரத்துக்கு எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு? 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து மணி நேரத்துக்கு போயிட்டுருக்கு அந்த வாகனம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 3 மணி நேரத்தில் இருசக்கர வாகனம் அடைந்த தூரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறது தான் மணி நேரம், உங்களுக்கு இது வந்து கிலோமீட்டர். அப்போ 3 மணி நேரத்தில் 120 கிலோமீட்டர் அப்படின்றது தான் ஆன்சர் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப எளிமையாக தான்ப்பா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இன்றைக்கி எழுதி பார்த்த இந்த டெஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான் உங்களுக்கு மெயின் எக்ஸாம்லேயுமே கொஸ்டின் இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணாமல் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்றதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்குது. அப்போ நீங்கள் எதுலெல்லாம் வீக்காக இருக்கீங்க, எதுலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் வந்து இந்த மாடல் எக்ஸாமில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க. எதில் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரத்தை ஒதுக்கி படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூப்பா.